ஓம் நம சிவாய. வேதியரை வருத்தியவன் கதையும் விந்தியன் கதையும் மகாகால ஓம்கார லிங்கங்களின் மகிமையும். சுவாமி வேதவியாச மகரிஷியால் யாவற்றையும் உணர்ந்த தாங்கள் சொல்லிய விஷயங்களால் நாங்கள் திருப்தியடையவில்லை. ஜோதி லிங்கங்களின் சரிதங்களை நாங்களும் மேலும் கேட்க விரும்புகிறோம் என்றார்கள் நைமிசாரண்ய முனிவர்கள். சூத முனிவர் கூறலானார். உயிரினங்கள் யாவற்றுக்கும் முக்தி அளிக்கத்தக்க ஷிப்பிரா நதி தீர்த்தத்தில் அவந்திகாபுரி என்ற ஓர் ஊர் உண்டு. அங்கு வேத அத்தியனம் வைதிக கர்மங்களும் சிவபூஜையும் செய்யும் வேதப்பிரியன் என்ற வேதியன் ஒருவன் நற்கருமவசத்தால் உயர் பதவியை அடைந்தான். அவனுக்கு தேவப்பிரியன், வேதன், சுவிரதன், தர்மவாதி என்ற பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் காலம் தவறாமல் சிவபூஜை செய்வதிலும் தம்மை அடுத்தவருக்கு தர்ம மார்க்கத்தை போதிப்பதிலும் தந்தையைப் போலவும் அவரை விட சிறந்தும் வளர்ப்பிறை சந்திரனைப் போல விளங்கினார்கள். இவர்கள் பழக்கி வந்ததால் அந்த ஊர் முழுவதும் பிரம்ம தேஜஸுடன் திகழ்ந்தது. அப்போது ரத்தினமாலா என்ற பர்வதத்தில் தூஷணன் என்ற தைத்திய அரசன் ஒருவன் இருந்தான். அவன் மகா பராக்கிரமசாலியாக திகழ்ந்தான். பிரம்மதேவனிடம் வரம் பெற்ற அவன் தர்ம துவேஷியாகி அதர்ம வெறி கொண்டு ஜகத்தையே அலட்சியப்படுத்தி வந்தான். உலகத்தில் வேத ஆகமாதி மார்க்கங்களில் நடப்பவரை முயலை கொல்லும் சிங்கத்தை போல அழித்து புண்ணிய திருத்தலங்களில் புகுந்து அங்குள்ள நல்லவர்களையும் பெரியோர்களையும் துன்புறுத்தி வந்தான். அவன் ஒரு நாள் தன் சேனைகளுடன் அவந்தி நகரை அடைந்து அங்கிருந்த வேதியர்களை நோக்கி, நீங்கள் ஏன் என் கட்டளைப்படி நடப்பதில்லை? தேவர்கள், அரசர்கள் முதலானோரை சுவாதீனப்படுத்திய எனக்கு நீங்கள் எம்மாத்திரம்? வேதியர்களே, நீங்கள் பிழைக்க வேண்டுமானால் சிவபூஜை, வேத மந்திர உச்சாடனம் முதலானவற்றை கைவிட்டுவிட்டு என் சொல்படியே நடக்க வேண்டும் என்று கூறி தன் சேனைகளை கொண்டும் அமைச்சர்களை கொண்டும் அந்த நகரம் முழுவதும் தன் ஆக்ஞையை அறிவிக்கச் செய்தான். அங்கிருந்த வேதியர்கள் அவ்வசுரனது கட்டளையை மதிக்காமல் திட பக்தியோடு சிவபூஜை செய்து சிவத்தியானத்தில் அமர்ந்து இருந்தார்கள். இவ்வாறு இருக்கும் போது அவ்வசுர மன்னனின் இருப்பிடமான ரத்தினமாலா மலைச்சாரலில் உள்ள வேதியர்கள் அவ்வசுர மந்திரிகளால் பிடிக்கப்பட்டு துன்புற்றார்கள். அவர்கள் அவந்தியை அடைந்து அங்குள்ள வேதியர்களிடம் தங்கள் நிலைமையை சொல்லி முறையிட்டார்கள். அதற்கு அவந்தி பிராமணர்கள், எங்களிடம் சத்ருவை ஜெயிக்கும் வன்மை இல்லை, போர் செய்ய ஆயுதங்களும் இல்லை. நாங்களும் உங்களை போன்ற சாமானிய சரீரம் உடையவர்கள். எங்களை சிவபெருமான் தான் காத்தருள வேண்டும், வேறொருவர் காப்பதற்கில்லை என்று தைரியமாக பார்த்திவ லிங்கார்ச்சனை செய்து கொண்டும் ரேசக பூரக கும்பங்களாலும் பிராணாயாமாதிகளாலும் அவரையே தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். நீங்களும் இவ்வாறே செய்யுங்கள் என்று சொல்ல அவர்கள் யாவரும் சிவலிங்கார்ச்சனை செய்து கொண்டு இருந்தார்கள். அப்போது தூஷணன் மந்திரிகள் 4 அவர்களிடம் வந்து, இவர்களை பிடியுங்கள், அடியுங்கள், கட்டி வையுங்கள் என்று பயமுறுத்தினான். அவர்கள் தியான நிஷ்டையில் இருந்ததால் அவன் கூறுவதை கேட்காமல் இருந்தார்கள். அப்போது சிவலிங்கார்ச்சனை செய்வதற்காக வேதியர்கள் பார்த்திவம் எடுத்த இடம் பெருங்குலமாக இருந்தது. அதிலிருந்து உக்கிர சொரூபமான மகாகாலேஸ்வரர் தோன்றி அந்தணருக்கு வந்த அவஸ்தையை கண்டு ஹூங்காரம் செய்யவே அசுரர்கள் சாம்பலானார்கள். ஓடிப்போனவர்கள் ஒழிய மற்றவர்கள் மாண்டார்கள். சூரிய உதயத்தால் இருள் ஒழிவது போல சிவதரிசனத்தால் தீயோர் யாவரும் ஒழிந்தார்கள். தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். தேவ துந்துபிகள் முழங்கின. சிவபெருமான் தியானத்தில் இருந்த அந்தணர்களை பார்த்து, பிராமணர்களே, நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம், தவத்தை கைவிடாமல் இருங்கள், உங்களுக்கு வேண்டிய வரங்களை கேளுங்கள் என்றார். வேதியர்கள் அவரை வணங்கி, அடியேன்களுக்கு முக்தி அருளி லோக ரட்சணத்தாமாக
இங்கு எழுந்தருளி இருக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அதற்கிணங்க சிவபெருமான் பக்தி பிரியராகி அந்த குலத்திலேயே பிரசன்ன மூர்த்தமாக எழுந்தருளி இருந்து வேதியருக்கு முக்தியும் அளித்தார். அந்த குலம் 4 பக்கமும் ஒவ்வொரு குரோச அகலம் உடையது. அப்பெருமான் மகாகாலேஸ்வரர் என்ற புகழ்பெற்று விளங்கி வருகிறார். இவரை தரிசித்தால் கனவிலும் கூட துக்கம் வராது. இஷ்ட சித்திகள் கைகூடும். முனிவர்களே, நீங்கள் விரும்பியவாறு மகாகாலேஸ்வர ஜோதிலிங்க மகிமையை சொன்னேன். இனி ஓம்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்க மகிமையை சொல்லுகிறேன், கேளுங்கள். ஓம் நம சிவாய.